பாயாசம் இவ்வளோ கெட்டியா இருக்கு. இப்படி தான் நல்லா இருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது பூரிக்கு சாப்பிடுறது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஒரு கல்யாண வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கல்யாண வீடு, நம்ம ரிலேஷன் தான், மச்சானுடைய பையனுக்கு தான் கல்யாணம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் டிஃபன் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். எஸ், பூரி வித் பாயாசம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 22ஆம் தேதி ஒரு கல்யாண வீடு இருக்கு, அது முடிச்சுதான் வந்து இந்த டெய்லி விருந்து அப்படிங்கறத வந்து ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. தெரியல, இன்னைக்கு விருந்து தான் வந்து இந்த வருஷத்துடைய அந்த கல்யாண ஃபங்க்ஷன் அதோட முடியுதா இல்ல இன்னும் வந்து இன்விடேஷன் வரப்போகுதா அப்படின்றது தெரியல. ரைட், இன்னைக்கு அப்புறம் நாளையிலேருந்து எனக்கு வந்து எதுவும் இன்விடேஷன் இல்லை அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு லாஸ்ட் நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரைட், இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பூரி சாப்பிடலாம் வித் பாயாசத்தோட. சாப்பிட்டுட்டு நேராக வந்து மண்டபத்துக்கு போகிறோம், கல்யாணத்தில் கலந்துக்கிறோம், விருந்து ஒரு வெட்டுறோம். பிரியாணியா நெய் சோறான்னு தெரியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலை என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே கைஸ், பூரி எடுத்துட்டேன். எத்தனை எடுத்துகிட்டு வந்து தெரியுமா? 1 2 3 4 5 6 பூரி. இன்னைக்கு இந்த 6 பூரியும் வந்து ஒரு வெட்ட போகிறோம். ஏன் அப்படின்னா பாயாசம்ல, அதனால். இந்த உருளைக்கிழங்கு இந்த இதெல்லாம் வச்சுருந்தா இந்த அளவுக்கு இவ்வளோ பூரி வந்து சாப்பிட மாட்டேன். பூரி ஏண்டி இப்படி உப்பி போய் இல்லாமல் பொங்காமல் இப்படி சப்பையாக இருக்குன்னு கேட்டால், பூரி போட்டவொடனே சாப்பிடணும், உங்கள் சொல்லிட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா அப்படின்ட்டாங்க. ரைட், நமக்கு வந்து பூரி வேணும் வித் பாயாசத்தோட. அது எப்படி இருந்தா என்ன? ரைட்டு, பாயாசம் இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இப்படி தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது பூரிக்கு சாப்பிட்றது. ஸ்வீட் நல்லா தூக்கலாக போட்டு சூப்பராக பண்ணியிருக்கு. ஒரு பூரி காலி, 2 வாயில ஒரு பூரி காலி. அப்படியே மடக்கி, அப்படி 4ஆக மடக்கி, சமோசா டிசைனில் முக்கோண சைஸில் ஒரு பூரி 2 வாயில காலி. தினமும் பழைய சோறு மட்டுமே சாப்பிட்ற நீ பூரி எப்படி சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறீங்களா? அது காரணம் என்னென்னா, வச்சுக்கக்கூடிய சைட் டிஷ் அப்படி பாயாசம். அதனால் பூரி பாயாசம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவோம். சரி, இன்னொரு விஷயம் தெரியுமா? பூரி வித் பாயாசம் வந்து நல்லா சாப்பிட்றோம்ல, ஆனால் வெறும் பாயாசம் மட்டும் நான் குடிக்கவே மாட்டேன். எனக்கு பிடிக்கவே. எஸ், அது வந்து இந்த அது இனிப்பு மட்டுமே சாப்பிட்றது அப்படின்னு வந்து எனக்கு அவ்வளோவா வந்து லைக் பண்ணுறது இல்லை. நான் ஸ்வீட்டுன்னு சாப்பிட்றது வந்து எது தெரியுமா? டீயில் மட்டும்தான் டபுள் சுகர் போட்டு சாப்பிடுவேன். இல்லைனா இந்த மாதிரி வந்து காம்பினேஷனில் வந்து ஸ்வீட் ஐட்டம் வந்து உள்ளே போகும், அவ்வளோதான். இந்த லட்டு, இந்த மைசூர் பாக்கு, இதெல்லாம் வந்து எப்படின்னா கொஞ்சம் பசியில் இருக்கும்போது ஏதாவது ஒன்று வேணும்னு நினைப்பேன் தெரியுமா? அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட்டுன்னு தெரியாது, காரம்னு தெரியாது, லபக்குன்னு உள்ளே போயிடும். தனி பாயாசம் வந்து எனக்கு அவ்வளோவா விரும்ப மாட்டேன். அப்படியே நான் தனியாக பாயாசம் சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த சாப்பாட்டில் இருக்க அந்த சைவ சாப்பாடு அது கூட வந்து பாயாசம் பார்த்தீங்கன்னா பருப்பு பாயாசம். அதாவது பாயாசம் வந்து குடிக்கிறது அப்படின்னா குடிக்கிற மாதிரி இருக்கணும், இப்படி ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குடிச்சிருவேன். அதுவும் வந்து அந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து லைட்டாக சாப்பிட்றல, அந்த ஒரு கிளாஸ் மட்டும்தான், எக்ஸ்ட்ரா சாப்பிட மாட்டேன். இவ்வளோ பாயாசம் மிச்சம் இருக்கா, இதை ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் பிரச்சனையே. இங்கே ஆர்வத்தில் பாயாசம் நிறைய ஊற்றிடணும்னா இப்போ இதுக்காக நான் ஒரு பூரியும் சாப்பிட முடியாது. ஏன்னா 6 பூரி சாப்பிட்டேன். நான் எப்போவுமே வந்து ஒரு 4 பூரி வச்சு சாப்பிட்டு இந்த மாதிரி பாயாசம் மிச்சம் வருமா, அப்போ ஒரு பூரி எக்ஸ்ட்ரா வச்சு வலிச்சு சாப்பிட்ருவேன். இன்றைக்கி ஏதோ ஒரு வீடியோ ஆர்வத்தில் 6 பூரியும் மொத்தமாக வச்சிட்டேன், பாயாசமும் அதிகமாக வச்சேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரசிக்க மாட்டேங்குது. வெறும் பாயாசம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, ஓகே, அவ்வளோதான். டிஃபனு பூரி வித் பாயாசம் சூப்பராக முடிஞ்சுது. மணி வந்து பார்த்திங்கன்னா 11 ஆக போகுது. இப்போ நேரம் வந்து மண்டபத்துக்கு போகிறோம். கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு கல்யாணத்தில் கலந்துட்டு அப்படியே விருந்துலையும் கலந்துட்டு ஜம்முன்னு வீட்டுக்கு வந்து சூப்பரான ஒரு தூக்கமும் போட போகிறோம். ஓகேவா, கிளம்பலாமா? தெற்கு புதுமனை தெருவை சார்ந்த ஜனாப் ஒய் அபுபக்கர் அவர்களின் மகன் முகமது ஹுசைன் என்ற
உங்களுக்கு ராமசமுத்திரம் நெடுந்தது அமீர் சுல்தான் அவர்களுடைய மகள் தௌஹீதா பேகம் என்ற மணப்பெண்ணை 8 கிராம் தங்க நகை மகராக வைத்து ஜனாப் அல்-ஹாஜ் கே.என். சையத் உமர் கொட்டல்புதூர் அவர்கள் முதலாவது சாட்சியாகவும் ஜனாப் அல்-ஹாஜ் ஏ. அப்துல் முனீப் ராமசமுத்திரம் அவர்கள் இரண்டாவது சாட்சியாகவும் வைத்து மணமகளுடைய பொறுப்பாளர் கே. நாகூர் மீரான் அவர்களின் வக்கீலாக நான் இருந்து இங்கு கூடியிருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் சபையோர்கள் அனைவருடைய முன்னிலையிலும் நான் உங்களுக்கு நிக்காஹ் செய்து தந்தேன். ஒப்புக்கொண்டீர்களா? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்-ஃபாத்திஹா. சாப்பாட்டுக்கு ரெடியாக உட்காந்துருக்கோம். ஆமாம், கேமராமேன் பக்கத்தில் உட்காந்துருந்தா கொஞ்சம் தெரியும். இன்னைக்கு 22ஆம் தேதி சொன்னோம்னா, இன்னைக்கு தான் வந்து கடைசி இதான் தெரியல. மறுபடியும் இருந்தாலும் இருப்பா, சொல்ல முடியாது விருந்து. கைஸ், கல்யாண வீட்டில் பிரியாணி சூப்பராக சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நானும் ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறமா ஒரு விஷயத்த பண்ணுவேன். அதை வந்து ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த விஷயத்த பண்ணும்போது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. சரி, இன்றைக்கி வந்து இதுக்கப்புறம் வந்து கல்யாண வீடு இருக்கான்னு தெரியல, அதை வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வச்சு பண்ண வேண்டிய விஷயத்த இங்கே வச்சு நான் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை பாக்கு போட போகிறேன். எஸ், பிரியாணி சாப்பிட்டேன், நெய்சோறு சாப்பிட்டேன் அப்படின்னா கல்யாண வீட்டில் வந்து அந்த மொய் கவர் கொடுப்போம் இல்லையா, கொடுத்து முடிச்சவங்க அந்த வெத்தலையெல்லாம் எடுத்து போடுவேன். ஸோ அதை இன்றைக்கி வீட்டில் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு 3 வெத்தலை, அப்புறம் 2 பாக்கு, கொஞ்சம் சுண்ணாம்பெல்லாம் வந்து எடுத்துகிட்டே வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வெத்தலை போட்டு தான் இன்றைக்கி வீடியோ முடிக்க போகிறேன். அந்த வெத்தலை ரொம்ப சின்ன சின்ன வெத்தலை தான் இருந்துச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் இவ்வளோ நாளாக கல்யாண வீட்டில் சாப்பிட்றேன், வெத்தலை பாக்கு போடுறேன், அதை வந்து நம்மளால் சொல்ல முடியலையே. ஜஸ்ட் அதை போடுற அளவுக்காவது ஒரு நிமிஷமாவது யாராவது வீடியோ எடுத்துட மாட்டாங்களா, கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பேன். கிடைக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறது. ரைட்டு, வெத்தலையை கையில் எடுத்தாச்சா, சுண்ணாம்பு அப்படி லைட், என்னடா காஞ்சி போயிருக்கு, அது வாயில் போட்டவுடனே அந்த எச்சில் ஊறும்ல, அதில் ஈரமாயிடும். 3 வெத்தலை சின்ன சின்ன வெத்தலையாக இருக்குது, பெரிய வெத்தலைனா 2 வெத்தலை போதும். அங்கே என்ன காட்டுறேன், போதுண்டா, ஒரு பாக்கு போதுண்டா, இலை சின்னதுதாங்க. வெறும் இலையே வெற்றிலையாக கருதப்படுகிறது. ஆனால் இதை வெற்றிலை அப்படின்னே சொல்லக்கூடாது, இதில் தான் நிறைய மேட்டரே இருக்குது. ஏன்னா நிறைய ஜீரண சக்தியை வந்து இந்த வெத்தலை கொடுக்கும், இன்னும் எக்ஸட்ரா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கூகுளில் போய் பார்த்துக்கோங்க. இது வந்து வெறும் இலை இல்லை, இதில் ஒரு மருத்துவ குணமே இருக்குது. ரைட், சாப்பிட்லாமா? வெத்தலை சுண்ணாம்பு தேய்ச்சாச்சு, உள்ளே பார்க்க வச்சுருக்கேன். ரைட் 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 ஓகே, பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.